இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபை போதகருக்கும் மூப்பர்களுக்கும் உங்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலயம் பெரிதாக இருப்பது முக்கியம் இல்லை. அது பெரிய ஆலயமோ இல்லை ரொம்ப சின்ன ஆலயமோ, அந்த ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் பிரசன்னம் இருக்கணும். அதான் முக்கியம். அந்த பிரசன்னத்தை கொண்டு வருவது நம்முடைய கடமை. ஆமேன். ஸோ நீங்கள் உற்சாகமாக இருக்கும்போது, தேவனை துதித்து கொண்டிருக்கும்போது அவருடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்திருக்கும், நம்மளை வழிநடத்தும். தேவனுடைய வார்த்தையை, நம்முடைய இருதயத்தை அது கிழிக்கும், நம்முடைய இருதயத்திலே அது செயல்படும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒரு உண்மையான கிறிஸ்தவன் பாவத்திலிருந்து சுதந்திரம் பெற விரும்புவான். சுதந்திரமாய் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டான். நான் சொல்லது எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் பாவத்திலிருந்து சுதந்திரம் பெற விரும்புவானே தவிர சுதந்திரமாய் எப்பொழுதும் பாவம் செய்ய மாட்டான். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கொல்கதா நமக்கு தந்த மேன்மை. ஸோ இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது இது வேறு ஏதாவது மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உட்கார்ந்து தியானிக்கும் போது தான் ஸோ இந்த வேதம் எனக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தந்தது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் தொங்கின இயேசு மட்டுமே நம்முடைய எல்லா துக்கங்களையும் மாற்ற முடியும். ஆமேன். நான் எல்லா வருஷமும் பேசுகிறது, அப்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரியல. சிலுவை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுமா கேட்டால் தெரியல. ஆனால் சிலுவையில் தொங்கின இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். சிலுவை தொங்கின இயேசு நம்மளுக்கு ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு நன்மைகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் அவர் முடிவுக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் பில்லி கிரகம் ஒரு தேசத்துக்கு வார்த்தையை கொடுக்கும்படியாய் போயிருந்தார். புதிய தேசம், பழக்கப்படாத ஒரு இடம். அவர் அர்ஜென்ட்டாக ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பணும். அவர் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கேன்னு சொல்லிட்டு அங்கே விளையாடி கொண்டிருந்த ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, இங்கே எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு, நீங்கள் போயிட்டு லெஃப்ட்டில் போங்க, போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்கும் அப்படின்றார். அப்போது அவர் என்ன பண்ணார், அந்த பொண்ணுக்கிட்ட, இன்றைக்கி நான் ஈவினிங் ஒரு மீட்டிங்கில் பேச போகிறேன், நீ அந்த மீட்டிங்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு கேட்குது, நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க, என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு பரலோகத்துக்கு போகும் வழியை காட்டுறேன் அப்படின்னு பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு உடனே, ஐயோ நான் அந்த மீட்டிங்க்கு வரமாட்டேன், உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு வழியே தெரியல, நீங்கள் எப்படி பரலோகத்துக்கு போகிற வழியை காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி. உண்மை தானே? ஸோ இன்றைக்கி பரலோகத்திற்கு போகும் வழி, ஒரே வழி, அது நம்முடைய தேவன். சிலுவையில் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்த தேவன் மட்டுமே நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரே வழி. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சீக்கிரமாக ஒரு 2 விதமான பயணத்தை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து தொடர்ந்து நான் வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று குருத்தோலை பயணம், 2வது கொல்கதா பயணம். நீங்கள் வேதத்தை சீக்கிரமாக வாசிக்கணும் அப்படின்னாக்கா நான் சொல்கிற வேதத்தை நீங்கள் படிக்க வேணாம், எடுத்துங்க ரெஃபரன்ஸ் மட்டும். ஸோ குருத்தோலை பயணம், கவனிங்க, நல்லா கவனிங்க. குருத்தோலை 2த்துக்கும் வித்தியாசத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். குருத்தோலை பயணம் யோவான் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில், இஸ்ரவேலின் ராஜா என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க, புகழ்ந்தாங்க. கொல்கதா பயணத்தில் மத்தேயு 27, நீங்கள் நோட் மட்டும் பண்ணீங்க, வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை. கொல்கதா பயணத்தில் யூதருக்கு ராஜா என்று அவரை பரியாசம் பண்ணாங்க. ஸோ இந்த குருத்தோலை பயணத்தில் இஸ்ரவேலின் ராஜா வருகிறார் என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க. ஆனால் கொல்கதா பயணத்தில் யூதருக்கு ராஜா என்று அவரை கிண்டல் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. 2வது, இந்த குருத்தோலை பயணத்தில் வஸ்திரங்களை விரித்து இயேசுவை வரவேற்றாங்க. தங்களுடைய வஸ்திரங்களை, ஓலைகளை எல்லாம் விரித்து இயேசுவை வரவேற்றாங்க. இந்த கொல்கதா பயணத்தில் வஸ்திரங்களை, அவருடைய வஸ்திரங்களை கழற்றி அவரை அவமானப்படுத்தினாங்க. ஆமேன். ஸோ 3வது, மார்க்கு 11வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தில் இயேசுவை ஓசன்னா என்றும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றும் அவரை சொன்னாங்க.
இங்க கொல்கதா பயணத்தில் இயேசுவை சிலுவையில் அறையும்படி கூக்குரலிட்டாங்க. லூக்கா 23வது அதிகாரம் 21வது வசனத்தில் இயேசுவை சிலுவையில் அறையும்படி அவரை கூக்குரலிட்டார்கள். ஸோ 4வது யோவான் 12:15 கழுதை இயேசுவை சுமந்து சென்றது. இந்த கொல்கதா பயணத்தில் யோவான் 19வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசு சிலுவையை சுமந்து சென்றார். ஆமென், அல்லேலூயா. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்றது போல ஜனங்கள் பேச தொடங்கினாங்க. பேசினதெல்லாம் ஒரே ஜனங்கள் தான். அந்த குருத்தோலை பயணத்தில் பேசின அதே ஜனங்கள் தான் கொல்கதா பயணத்திலையும் இயேசுவை இகழ்ந்தாங்க, அவரை சிலுவையில் அறையும்படி கூக்குரலிட்டாங்க. குருத்தோலை பயணம் எந்த ஒரு ஜனத்திற்கும் மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரவில்லை. ஆனால் கொல்கதா பயணம் நாம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கொண்டு வந்தது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த குருத்தோலை பயணத்தில் அந்த ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் நடக்கல. நம்மளுக்கும் தான் அந்த குருத்தோலை பயணம் என்பது ரெட் மேட் போட்டு பெரிய வரவேற்புலாம் நடந்திருக்கும். கைத்தட்டல்கள், பாடல்கள், ஆர்ப்பரிப்பு, மலர் தூவுது, இதெல்லாம் நடந்திருக்கும் அந்த குருத்தோலை பயணத்தில். ஆனால் கொல்கதா பயணத்தில் இதெல்லாம் நடக்கல. ஆனால் கர்த்தர் நம்மளுக்காக ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து போயிருக்கிறார். ஸோ அவரை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். ஸோ அதுதான் அதுதான் கொல்கதாவுடைய பயணத்தில் தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய மேன்மையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒரே ஒருத்தரை மட்டும் நான் சுட்டிக்காட்டு என்னுடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசி நேரத்தில் ஒரு மனிதன் பெற்றுக்கொண்ட மேன்மை, கடைசி நேரத்தில் ஒரு மனிதன் பெற்றுக்கொண்ட மேன்மை. லூக்கா 23வது அதிகாரத்தை திருப்பி வச்சிங்க. லூக்கா 23வது அதிகாரம், வேற எந்த வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறதில்ல. லூக்கா 23வது அதிகாரம். கொல்கதா மலையில் ஒரு கல்வனுடைய மனம் வருந்துதலும் அவனுடைய ஜெபமும் அவனுக்கு மேன்மையை கொண்டு வந்தது. எந்த மேன்மை தெரியுமா? அந்த கல்வனுக்கு கிடைத்த ஒரு மேன்மை, அது பரலோக மேன்மை. ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்மளுக்கான ஒரு மேன்மையை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறோம். இந்த மேன்மை நமக்கு கிடைக்கும். உலகத்தில் வாழ்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் எதிர்பார்த்து தான் இருக்கணும். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு மேன்மை என்னன்னா அது பரலோக மேன்மை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோக மேன்மை நம்மளுக்கு கிடைச்சதுன்னா தான் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் அது பரலோகம். தேவன் நமக்காக வைக்கப்பட்டிருந்த, நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக மேன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் இந்த உலகத்தில் நாம் உண்மையாகவும் கர்த்தருக்கு பயத்தோடவும் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டும் அவரை ஆராதித்தும் நாம் என்ன பண்றோம்? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு மேன்மை அந்த இடத்துல, அந்த கொல்கதா மலையில் அந்த ஒரு கல்வனுக்கு கிடைத்தது. எதனால் அவனுக்கு அந்த பரலோக மேன்மை கிடைச்சது தெரியுமா? எதனால் அந்த ஒரு கல்வன், அவன் ஒரு பாவம் பண்ண ஒரு மனிதன், பாவத்தினால தண்டனைக்குரிய ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு பரலோகம் என்ற ஒரு மேன்மையை கர்த்தர் அதில் கொடுக்கிறாரு. எதனால் அவனுக்கு அந்த மேன்மை கிடைச்சதுன்னா பார்க்க போறோம். லூக்கா 23வது அதிகாரம் 40வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? போதும். நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவன் செய்த முதல் காரியம், தன்னோடு இருந்த தன்னுடைய சக நண்பனை அவன் கடிந்து கொண்டான். கவனிங்க, தன்னோடு இருந்த தன்னுடைய சிலுவையில் தன்னோடு அறையப்பட்ட தன்னுடைய சக நண்பனை முதலாவது என்ன பண்ணாம கடிந்து கொண்டான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருந்தது, ஆனா இன்னொருத்தனுக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லா நாட்களும் எல்லா இதுவும் சர்ச்சுக்கு வந்துட்டு தான் இருக்கும், ஒரு கிறிஸ்தவன் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிறைய முறை தேவனுக்கு பயப்படுகிற காரியம் நம்மளுக்கு இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வருவதில்லை. ரொம்ப துணிகரமாய் நம்ம என்ன பண்ண நிறைய காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அநேக முறை செய்கிறோம். ஆனால் அந்த கல்வனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஸோ அந்த பயம் தான் இன்னொருத்தர் நாம் என்ன பண்ணுறான், கடிந்து கொண்டான். ஸோ நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் நமக்கு என்ன பண்ணுறதில்ல,
பயம் வருவது. நிறைய முறை நம்ம நம்ம செய்து இது தப்பு தான் அப்படின்னு நம்ம இருதயத்தும் நினைக்குது, நம்மளுடைய சிந்தனை நினைக்குது. ஆனால் என்ன பண்ணுறதில்ல, இதில் ஆண்டவர் பிரியப்படம் வருவாரா அப்படின்னு நம்ம என்ன பண்ண ஒரு நாளும் யோசிச்சு பார்க்கறதில்ல. ஸோ முதலாவது அந்த கள்ளனுக்கு ஏன் அந்த மேன்மை கிடைச்சுன்னா, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவன் இருதயத்தில் காணப்பட்டது. ஸோ ரெண்டாவது 41வது வசனம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே. ரெண்டாவது, தேவனுக்கு முன்பாக தன்னுடைய சுய பாவத்தை அவன் என்ன பண்றான், அறிக்கை செய்கிறான். தன்னுடைய சுய பாவத்தை, தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவன் என்ன பண்ணான், தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை என்ன பண்றான், அறிக்கை செய்தான். ஸோ நாம் தண்டனைக்கு உரியவன் தான், நம்ம 2 பேரும் தண்டனைக்கு உரியவர்கள் தான். ஆனால் தண்டனையே இந்த பாவமே செய்யாத ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, இங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. இயேசுவை அவன் பார்த்த விதம் ஒன்று இருக்குதுல்ல, இயேசுவை அவன் பார்த்த விதம், இவர் பாவம் இல்லாதவராய் அந்த கள்ளன் அவரை பார்த்தான். ஸோ ரெண்டாவது விஷயம், தேவனுக்கு முன்பாக தன்னுடைய சுய பாவத்தை அவன் என்ன பண்ணுறான், அறிக்கை செய்கிறான். ஸோ தேவனை பாவம் இல்லாதவராய் பார்த்தான். ஸோ இன்னைக்கு தேவனை நாம் எப்படி பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் தேவனை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒருத்தரும் ஒரு மாதிரி தேவனை பார்ப்பாங்க. ஆனால் நாம் எப்படி பார்க்குறோம்? அந்த மனுஷன் அவரை குற்றம் இல்லாத ஒரு மனிதனாய், ஒரு தேவனாய் பார்த்தான். இன்னைக்கு நாம் தேவனை எப்படி பார்க்கிறோம்? ஸோ மூணாவது 42வது அதிகாரம், 42வது வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இங்க மூணாவது விஷயம் அவன் பண்ற ஒரு விஷயம், இயேசுவை ஆண்டவர் என்று அவன் அறிக்கை செய்தான். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அந்த இடத்துல ஜெபிக்கிறான். நாம் ஜெபிக்கும் போது அவர் நாமத்தை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். ஒரு தாழ்மையான ஜெபம். இதுல ரொம்ப ஆழமா நம்ம பார்த்தோம்னா, அந்த கள்வன் அந்த திருடன் செய்த முதல் ஜெபமும் அதுதான், முடிவு ஜெபமும் அதுதான். ஒரு தாழ்மையான ஜெபத்தை அவங்க ஏறெடுக்கிறான். அதுதான் அவனுடைய முதல் ஜெபமாகவும் இருந்தது, முடிவு ஜெபமும் அதுவாதான் இது. இனி கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளில ரொம்ப முக்கியமானது ஆரம்ப ஜெபமும் முடிவு ஜெபமும். அது எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அது கல்யாணமாக இருக்கட்டும், அது காது குத்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெத் ஆனிவர்சரியாக இருக்கட்டும், எது ஒன்றாலும் சரி, அங்கே ஜபம் ஆரம்ப ஜபமும் முடிவு ஜபமும் கண்டிப்பாக இருக்கும். சரி, அங்கே கள்வனுக்கு கிடைத்தது, கள்வன் அங்கே செய்த ஜபம் அதுதான் அவனுடைய முதல் ஜபமும் இருந்தது, முடிவு ஜபமும் அதனால். ஆனால் அந்த ஜபத்தில் ஒரு வெற்றியை அவன் பார்த்தான். ஒரு முன்மாதிரியான ஜெபத்தை அவன் அந்த இடத்துல செய்வதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி ஜெபித்தான். தேவனுடைய வருகையை அவன் எப்படி என்ன பண்றான், எதிர்நோக்கி ஜெபித்ததனால அவனுடைய ஜெபத்திற்கு உடனடியாக பலன் கிடைத்தது. அவனுடைய ஜெபத்திற்கு உடனடியான பலன் கிடைத்தது. என்ன பலன் அப்படின்னா 43வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். இதுதான் அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய மேன்மை. நேற்று வரைக்கும் அவன் கள்ளன், ஒரு பாவம் செய்த ஒரு மனிதன். ஆனா இன்றைக்கு அவன் இயேசுவோடு பரதேசில் இருக்கிற ஒரு மனிதன். ஒருவேளை இந்த ஜனங்கள் உங்களை நேற்று வரைக்கும் ஒரு பாவமான மனிதனாய் பார்த்து கொண்டிருக்கலாம், நீங்கள் பாவம் செய்த ஒரு மனிதர்களாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுனுடைய பார்வையில் நீங்கள் எப்பொழுது தேவனுக்கு முன்பாக உங்களுடைய சுய பாவங்களையும் உங்களுடைய மீறுதல்களையும் நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய மேன்மை தான் பரலோகம். ஆமென். ஸோ அந்த பரலோகம் என்ற மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக நாம் செய்ய வேண்டிய காரியம், அந்த கள்ளனை போல மனத்தாழ்மையோடு தன்னுடைய பாவத்தை வருத்தி தன்னுடைய அக்கிரமத்தை ஆண்டவர் பாதத்தில் வைத்து நீங்கள் மனம் வருந்தி செபிக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த பரலோகம் என்ற மேன்மையை அவர் என்ன பண்ணுவார், கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தாழ்மையாய் செபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு பரலோகம் என்ற மேன்மையை தருவார். சிலுவையில் அறையப்பட்டு காயங்களோடு இருக்கும் போதும் அவன்
வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபித்தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபத்தை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஸோ பாவிகளாக இருந்த நம்மை இயேசு மன்னித்தார். மன்னிப்பை பெற்றதனால பரலோகம் என்ற மேன்மை நமக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிகளாய் இருந்து வாழ்ந்து மரிப்பது தேவனுடைய சித்தம் ஒருபோதும் அல்ல. நாம் பரலோகம் என்ற மேன்மையை நமக்கு தருவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ பாவிகளாய் வாழ்ந்து பாவம் செய்து அதே பாவத்தில் மரிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. நாம் பரலோகத்தை இங்கே மரித்தோம் அப்படின்னா பரலோகத்தில் நாம் தேவாதி தேவனோடு நாம் சந்திக்க ஆயத்தமாக இருப்பது தான் அவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய மேன்மையாக இருக்கிறது. ஸோ கர்த்தர் அவனை நீதிமானாக்கி அவனை பரலோகத்தில் சேர்த்து கொண்டார். ஒருவேளை மனிதர்கள் உங்களை மன்னிக்கல அப்படின்னா பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மன்னித்திருக்கிறார். ஆமீன். அவர் மன்னித்தது நிமித்தமாக அந்த பரலோக மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஒருவேளை கள்வன், அந்த கள்ளன் அவனுடைய உறவுகள், அவன் எத்தனை இடத்துல தவறு செஞ்சான், பாவம் செஞ்சான்னு தெரியல, அவர்களெல்லாம் ஒருவேளை மன்னிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நமக்கு மனிதர்கிட்ட இருந்து மன்னிப்பை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நாம் எதிர்பார்க்கிற ஒருவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்க சித்தம் உள்ளவர் இருக்கிறார். அவர்தான் உங்களையும் என்னையும் உருவாக்கின நம்முடைய தேவன். ஸோ அவர்கிட்ட நம்மளுக்கு மன்னிப்பு கிடைச்சதுன்னா அந்த பரலோகம் என்ற மேன்மையை நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கொல்கதா மலையில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய மேன்மை அந்த கள்ளனுக்கு கிடைத்தது. இன்னைக்கும் அதே மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த சித்தத்தின்படி நாம் நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அந்த பரலோக மேன்மையை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை இன்னும் அதிகமாய் தேவனோடு உறவாட, தேவனோடு இன்னும் அதிகமாய் செபிக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்மளை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பார்.